கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சென்னையிலிருந்து வந்திருக்கின்றேன். கிறிஸ்துவின் சபையிலே மூப்பராக இருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நான் பார்க்கும்பொழுது சில முக்கியமான சைட்டுக்கெல்லாம் பார்க்குறது வழக்கம். அதில் கொடுக்கப்பட்ட சபையின் சரித்திரம், இந்த மாதிரி பிரதருடைய எடி ஜோயல் சில்ஸ்பி அவருடைய கேள்வி பதில்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். வேதத்தின்படி ஆராய்ந்து பார்த்து துல்லியமாக சரியான கேள்வி பதில்கள் எழுதுவது அது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சில ரெஃபரன்ஸுங்கள்லாம் கூட அவர் இந்த புக்கில் எடுத்தால் அந்த புக்கில் எடுத்தால் நான் சொந்தமாக எழுதலைன்னு சொல்லிட்டு உண்மை மொத்தமான காரியங்களை அவரே சொல்லியிருப்பார். அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் பார்க்கும்போது 25 மே மாதம் 24 வருஷம் பார்க்கும்போது ஒரு அப்ளிகேஷன் வந்தது. இந்த மாதிரி பைபிள் காலேஜ் சேரணும். நான் 4-5 சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், எல்லாம் பீரோ கீழே தான் இருக்குது, எதுவுமே நான் மாட்டில் இது வரலாம். ஆனால் சரி சும்மா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் ஜிபேயில் அனுப்பிச்சிட்டு அந்த அப்ளிகேஷனில் போட்டேன். பாடங்கள்லாம் எனக்கு வந்தது. ஸோ விளையாட்டாக தான் நான் இங்கே இந்த மாதிரி போட்டாலாம் நிற்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே டேபிளில் அந்த ஒரு பேப்பரில் இந்து பேப்பரில் உள்ளே வச்சுட்டு பேனெல்லாம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு பிரதர் சொன்ன மாதிரி 10 கேள்வி 15 கேள்வி இல்லை 3 பாடம் 2 பாடம் அப்படி தான் எழுதுவேன். ஒரு 15 நாள் நான் டெட்லைன் வச்சுருப்பேன். அதில் எழுதி முடிச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுருவேன். ரொட்டீனாக அதெல்லாம் பண்ணிட்டு அது சிஸ்டம்படி அது போய்ட்டு இருந்தது. சீக்கிரமே முடிச்சுட்டேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பிரதரை நான் பெரம்பூரில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ நடுவில் ஆன்லைனில் தான் பார்க்குறோம். இப்போ நேரடியாக 2வது இடம் தான் இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்க்குறேன். அவரை நடுவில் பேசியிருக்கிறோம். இது இந்த அளவுக்குலாம் நம்ம இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம பட்டம் வாங்கி என்ன ஒன்றும் தெரியல. எனக்கு 70 வயசாகுது எனக்கு, எல்லாம் பட்டம் கிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் 20 வருஷத்துக்கு முன்னால் நான் திரும்பி பார்க்கும்போது டிவியில் டெய்லி தமிழ் டிவியில் 4 மணிக்கு விடிய காலம் 4 மணிக்கு எழுந்து டாக்டர் பீட்டர் சாலமன் அவர் பார்ப்பேன். 5:30 கரெக்டாக வருவார், பார்ப்பேன். முடித்தோடனே நான் ரேட்டிங் வச்சுக்கிறேன். 2-3 பேர் தான் முக்கியமாக பார்ப்பேன். இது ராஜநாயகம் பிரதது பார்ப்பேன், ரெகுலராக பிளமோட பிரதது பார்ப்பேன். முடிஞ்சாது அர்ஜுன் இந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அந்த லிங்க்லேயே தான் பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படியே பார்த்து ஒரு நாள் நான் 20 வருஷம் முன்னாடியே நான் சனத்துக்கெல்லாம் போனேன். என் ஒய்ஃப் கூட வந்தாங்க, நான் சனம் எடுத்துட்டோம். அதுலேருந்து ஒரேடியாக நான் சிஐசிலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் இவருடைய கேள்வி பதில்கள்லாம் மிகவும் துல்லியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உண்மை உத்தமாக இருக்கக்கூடிய நபர். அவர் பேசும்போதும் சரி, பார்க்கும்போதும் சரி, அவர் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே வேதத்துக்கு ஒத்து போகிறதுனால இதனால் புரிஞ்சு நான் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன். இப்போது இல்லைனா நான் இது இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணது கிடையாது. நான் ரயிலில் வேலை செஞ்சேன். ரயிலில் எங்கே போனாலும் எனக்கு ஃப்ரீ தான். ஆனாலும் கூட நான் எங்கேயுமே போடல. நான் சென்னையிலேருந்து அரக்கோணம் என் சொந்த ஊருக்கு கூட மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் போவேன். ஆனால் இவ்வளோ தூரம் நான் வந்தது கடவுளுடைய கிருபை தான். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை சரித்திரத்தில் கூட நிறைய விஷயங்களை நாங்கள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக ஒன்றா சேர்ந்துருக்கோம். அந்த ஏசுதாஸ் பிரதர், ஜெயவுதர் பிரதர், இந்த மாதிரிலாம் நிறையா இவங்களாம் பேசும்போதெல்லாம் பார்ப்போம், நிறைய எழுதுதெல்லாம் கேட்போம். இந்த கேள்வி பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் சரி பிரதருடைய கேள்வி பதிலில் இன்னும் ஏதாவது புதுமையான காரியங்கள் எதுனா இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக தான் அந்த மறுபடியும் போட்டு எழுதினேன். நிறைய காரியங்கள் பிரதர் சொன்ன மாதிரி சில விஷயங்களெல்லாம் நான் பிரதர்கிட்ட டைரெக்டாக பேச மாட்டேன், மதன் பிரதர்கிட்ட தான் பேசுவேன். அது டக்குன்னு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார் எந்த விஷயம்னாலும். நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் பதில் அனுப்பலாம்னு சொன்னார். சரி நான் வந்தவொடனே அனுப்பிச்சிருந்தேன். உடனே அனுப்ப மாட்டார் அவர், நான் பதில் வந்தவொடனே தான் அனுப்புகிறேன்னு சொல்லுவார். சரி அனுப்பிச்சிட்டேன். அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் எல்லாம் போயிடுது, சீக்கிரமாக முடிஞ்சுது. இங்கே பிரதரை பார்க்கணும் ஒரு ஆசை இருந்தது, அது இன்றைக்கி நிறைவேறுகிறது. கர்த்தருக்கு நன்றி. ஓகே, இதுக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன். நம்ம யாரும் எழுந்திருப்போம். நமக்காக சகோதரன் மூத்த ஊழியர் அவர்கள், சகோதரன் ராஜநாயகம் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படியாக, குறிப்பாய் புதிய இந்த நாளிலே இந்த பாடத்தை முடித்த ஒருவருக்காக ஜெபிக்கும்படியாக